அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்று பேசுகிறாங்க. இனியாவுக்கு திடீர்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் அது பண்ண முடியுமான்னு தெரியல, நான் போகிறேன், இல்லை நமக்கு கெட்ட பேர் இருக்குல்ல அதெல்லாம் போக்கணுன்னா நம்ம இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நான் படித்து டாப்பராக வந்து என் கெட்ட பேரை போக்கிக்கிறேன், அதுக்காக என்னால் டான்ஸ் எல்லாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்புறாங்க. சீஃப் கெஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க, அதனால் அவங்களால போக முடியலை. இப்போ எல்லோரும் ஒருத்தராக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இனியாவோட பேரும் வருது. இனியா பார்த்தா சூப்பராக டான்ஸ் ஆடிடுறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. பட் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஜட்ஜஸ் எங்களுக்கு இன்னும் 2-3 காலேஜில் ஆடிஷன் இருக்குது, நாங்கள் அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ரொம்ப சோகமாக கிளாஸுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா ராதிகாவும் மையவும் செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ கோபி உள்ளே வராரு. மயு எப்போ பாரு அம்மா என்ன ஜெயிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபிநாத் மயுவுக்கு ஹெல்ப் பண்ணி மயுவை ஜெயிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கோபிநாத் ராதிகாவும்